அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் காம்படிஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஷிபா இனு காயின் வந்து பொலிஞ்சர் பேண்டோடைய லோயர் லைனை வந்து டச் ஆகிடுச்சு. அதோடைய ஸ்ட்ராங் ரிவர்சல் வந்து 0.786 இருக்குது. இதிலிருந்து ரிவர்சல் ஆகலாம். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எனக்கு பொலிஞ்சர் பேண்டோடைய லோயர் லைன் ப்ளஸ் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோடைய லெவலில் அந்த 0.618க்கு கீழே 0.786 இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இதிலிருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது மேலே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டார்கெட்டும் இம்மிடியட் டார்கெட் வந்து 0.00005200 இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 0.0006,400. அதுக்கு அடுத்தது வந்து 0.000700. இந்த மாதிரி ரிவர்சல் ஆகி போச்சுன்னா இந்த டார்கெட் வந்து நிச்சயமாக இதாகும். ஏற்கனவே வந்து நம்ம சப்போர்ட் வந்து மேஜர் சப்போர்ட் வந்து 0.004300 சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த சப்போர்ட்டில் யாருமே அதில் ஸ்டாப் லாஸ் போடாதுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை கட் பண்ணிவிட்டு 400 போட்டிருந்தால் நிச்சயமாக யாருக்குமே ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருக்காது. இப்போ அடுத்த ப்ராஃபிட் ரிவர்சலில் வர வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அப் ட்ரெண்ட் மாறும். அதை எப்படி சார்ட்டில் பார்க்கலான்னு பார்ப்போம். இன்றைக்கி ஷிபாவுடைய நிலையை பற்றி பார்க்கலாம். ஷிபா இறங்கின உடனே எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாச்சு. இந்த டெக்னிக்கலை பற்றி பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்த அந்த பொலிஞ்சர் பேண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டே 1 சார்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகினாலும் அதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் போடணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இதில் ஸ்டாப் லாஸ் போட்டவங்களுக்கு எல்லாமே ட்ரிகர் ஆகிருக்கும், அதாவது லாஸ் காட்டியிருக்கும். இந்த கேண்டிலுக்கு கீழே போட்டவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகராக வாய்ப்பு இருந்திருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த பொலிஞ்சர் பேண்டோடைய பேஸ் லைனை வந்து டச் ஆகிருக்கு. இந்த பொலிஞ்சர் பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்தால் தான் அது வந்து டவுன் ட்ரெண்டில் திரும்புறதுக்கு வாய்ப்பு. அது இந்த இடத்துல அப்படி வந்து மாறணும். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு வைடான ரேஞ்ச், வைட் ரேஞ்சில் தான் இது இருக்குது. நிச்சயமாக அடுத்தால ஒரு க்ரீன் கேண்டில், லாங் கேண்டில் வருது. இது ரெட் கேண்டிலுக்கு இன்சைடு கேண்டிலாக இருந்து அப்படின்னா இந்த இடத்த பிரேக் ஆச்சுன்னா நிச்சயமாக அடுத்த ட்ரெண்ட் மேலே போகும். நிச்சயமாக அது எதிர்பார்க்கலாம். அது நடக்கும். பொறுமையாக கொஞ்சம் காத்திருப்போம். அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஏற்கனவே கீழே இருந்து ஏறி ரிவர்ஸ் வந்திருக்கு. ஸ்விங் ட்ரேடு வந்து கரெக்டாக நம்ம 0.618 வந்து டச் ஆகிட்டு அதுக்கு கீழே அடுத்த சப்போர்ட்டுன்னு இருக்குது 0.786. கரெக்டாக இந்த சப்போர்ட்டை பிடிச்சிருக்கு. இந்த சப்போர்ட்டை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பொலிஞ்சர் பேண்டோடைய பேஸ் லைன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை பிரேக் பண்ணி கீழே டவுனில் போனால் மட்டும்தான் இதில் இருந்து அடுத்த டார்கெட் இதுக்கு இருக்குது. பாயிண்ட் வந்து 0.0028க்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து ரிவர்சல் ஆகும். இதில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பொலிஞ்சர் பேண்டோடைய பேஸ் லைனை டச் ஆகிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 0.786 வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு அடுத்த இது நடக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். நிச்சயமாக ஹோல்டு வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து இதில் வந்து டேர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடந்தால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இது கிடைக்கும். இனி கீழே வந்து ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து மேலேருந்து கீழே நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்த இது எங்கே போகும் அப்படின்னா நிச்சயமாக 0.618 இதுக்கு கண்டிப்பாக டார்கெட் உண்டு. அதுக்கு அடுத்தல வந்து 0.786. அதுக்கு அடுத்தல வந்து இது ஒவ்வொரு டார்கெட்டும் அடித்து மேலே போகும். ட்ரேட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டைம். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இதோடைய எஸ்டர்டே கேண்டிலோடைய லோவில் தைரியமாக போட்டுடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நிச்சயமாக இதுக்கு கீழே வந்து போட்டுட்டு நம்ம ட்ரேடை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு கீழே போச்சுன்னா நிச்சயமாக அடுத்த டவுன் கொஞ்சம் பெருசாக நடக்கும். லாங் கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆகுது. அது நாளைக்கு எப்படி எந்த லெவலில் போகுதுங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு அப் ட்ரெண்டு காத்திருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க.